ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபார்ம். நான் உங்கள் விஎஸ் வெங்கட் பேசி கொண்டிருக்கிறேன். எப்பவும் போல் இந்த வாரமும் ரெகுலராக வீடியோ போட்டேன், எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டேன். சரி வாங்க, இப்போது இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளுடைய மேலே டாபிக் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸ்மால் கன்வர் பற்றின வீடியோ தான். சரிங்களா, ஸ்மால் கன்வர்னால் எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நெஸ்ட் அவுட் சிக்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து மொத்தம் ஒரு 5 பீஸ் அவைலபிளாக இருக்குங்க. எல்லாமே ஹெல்த் கண்டிஷன்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், மனோடவில் தான் பக்காவாக இருக்கும். மற்றபடி என்னென்னா எந்த பேர்டுக்குமே ரிங் கிடையாது, கட் ரிங்கும் கிடையாது, க்ளோஸ் ரிங்கும் கிடையாது. சரிங்களா, அதே நேரத்தில் எந்த பேர்டுமே டிஎன்ஏயும் போடாத பேர்ட்ஸ் தான். எந்த பேர்டுக்குமே டிஎன்ஏயும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மாக நீங்கள் வேணும், நீங்கள் டிஎன்ஏ போட்டு தாங்க, ரிங் போட்டு தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை நாங்கள் போட்டு தருவோம். அதுக்கு ஏன்னா அது பேசிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. மற்றபடி வந்து இப்போ டிஎன்ஏ இல்லை அந்த வந்துட்டு வந்து நெக்ஸ்ட் ஒரு 6, அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து ஒரு 3 month தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணங்களால ப்ரைஸுமே ரொம்ப சீப்பாக தான் போட்டிருக்காங்க. அதுவும் லாட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீப்பாக போட்டிருக்காங்க. அதுமாரி டிரான்ஸ்போர்ட்டேஷனும் எல்லாமே பண்ணலாம், நம்ம யூஸ்வலாக பண்ணுறவர் தான். இப்போ பஸ்ஸை பொறுத்தவரை சிங்கிள் பஸ்ஸில் எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கெங்கெல்லாம் பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் எல்லாமே பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆந்திராவும் பண்ணலாம். அதேமாரி வந்து இப்போ இதில் என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து 2 பீஸ் வந்து பேர்லி கன்வர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனில் வந்து இந்த ரெக்கை உள் பக்கம் சிவப்பு கலரில் இருக்குதுல்ல, அந்த 2 பீஸுமே பேர்லி கன்வர்ஸ். சரிங்களா, ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரே பேரனுடைய சிக்ஸ் தான். அதேமாரி வந்து இந்த பேரண்ட் 2 பேர்லி கன்வர் தான், வேறு கன்வர் கிடையாது, 2 பேர்லி கன்வர் தான். அதேமாரி வந்து அதில் வந்து மீதி 3 பீஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 ப்ளூ பைனாப்பிள் கன்வர் இருக்கும். சரிங்களா, 2 ப்ளூ பைனாப்பிள் கன்வரும், அதே நேரத்தில் வந்து ஒரு ப்ளூ க்ரீன் சிக் கன்வரும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த 3 ஒரே பேரண்ட் சிக்ஸ் கிடையாது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரைட்டில் இருக்கக்கூடிய ப்ளூ க்ரீன் சிக்கும் சென்டரில் அந்த லெஃப்ட்டில் வந்து 3வது பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ பைனாப்பிள், அந்த 2 பீஸும் வந்து ஒரு பேரண்ட் சிக். ஆக்சுவலாக அந்த 2 பேரண்ட் சிக், அந்த 2 சிக்ஸோடைய பேரண்ட் எதனான்னு பார்த்தீங்கன்னா 2மே ப்ளூ க்ரீன் சிக் தான். பட் அதில் வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. மேபி வந்து இதுங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு லைனில் வந்து ப்ளூ பைனாப்பிள் இருந்திருக்கலாம், மிக்ஸ்அப் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த ஜீனை வச்சு இங்கே இப்போ சிக் வந்துருக்குது. ஏன்னா இதுதான் அந்த பேருடைய ஃபஸ்ட்டு கிளச் வேறு இல்லை, ஆக்சுவலாக வந்து செகண்ட் கிளச். போன கிளச் நமக்கு சிக்கு கிடைக்கல, இது செகண்ட் கிளச்சில் உள்ள சிக்ஸு. சரிங்களா, அதேமாரி இன்னொரு சிக்கு இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு ப்ளூ பைனாப்பிள், அதனுடைய சிக்ஸ் அதனுடைய பேர் வந்து ஆக்சுவலாக 2மே வந்து ப்ளூ பைனாப்பிள் தான். ஸோ அதுலேருந்து வேறு கலரில் மிக்ஸ் ஆகி வரதுக்குள்ள வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா, அதே நேரத்தில் தான் அந்த ப்ளூ பைனாப்பிள் சிக்கு, இப்போ சிங்கிள் சிக்குன்னு நம்மள ஒரு பேரண்ட்டுக்கு, அந்த பேரண்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 3 சிக்கு உண்டு. நம்ம கிளைமேட் கண்டிஷன் சரியில்லை, பயங்கர ஹீட்டு, அந்த காரணத்தினால காப்பாற்ற முடியலை. இதுக்கு ஓரளவு பெருசாகவே வந்துச்சு. பட்டு என்ன பண்ணுறது கிளைமேட் வந்து ஒத்துழைக்கல. ஸோ எல்லாம் அவுட் ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து செல்ஃபீடு தான், பிரச்சனை இல்லை. பேர்டு வந்து செல்ஃபீடு எடுத்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பேரண்ட் வந்தும் பிரிச்சாச்சு. பேரண்ட் வந்து பிரித்து வந்து என்னுடைய ஃப்ரீ ஃபைட் கேஜ் இருக்கலாங்க, அந்த 10 கேஜ், அந்த கேஜில் தான் கிடக்குது. இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை நல்லா சாப்பிட்டு தான் கிடக்குது. மற்றபடி சாப்பாடு பார்த்திங்கன்னா சீட் மிக்ஸ் வச்சுட்ருக்கோம். சரிங்களா, கனூர் சீட் மிக்ஸ்னு வச்சுருக்காங்கல்ல, ஆக்சுவலாக சீட் மிக்ஸும் வைக்கிறோம். அது போக பார்த்திங்கன்னா இது ஊற வச்ச கோதுமை, சிறுபயிறு, கொண்டக்கடலை எல்லாமே சாப்பிடுது. வெஜிடபிள்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிடுங்க. நம்ம கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த முட்டைகோஸ் நல்லாவே சாப்பிடுது. அதேமாரி பார்த்திங்கன்னா மக்காச்சோளமும் நல்லா சாப்பிடுது. நான் இது போக வேறு எல்லாம் வச்சு பார்க்கல. பட் அவங்க அண்ணன் வந்து செலடி விளையிடலாம் இருக்குல்ல, அது நிறையா வச்சு ட்ரை பண்ணி எல்லாமே நல்லா சாப்பிடுது, பிரச்சனை இல்லைனாங்க. அதேமாதிரி வந்து பேரண்ட் வந்து பிரித்து எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் வீக் எடுத்ததுங்க. சரிங்களா, லாஸ்ட் வீக்கு வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே எடுத்துருக்கோம். ஸோ திட்டக்கிட்ட ஒரு 7-8 நாள்கிட்ட ஆச்சு, ஒரு 7 நாள்கிட்ட ஆச்சு. சரிங்களா, ஸோ 7 நாள் வரைக்கும் இருந்துக்குன்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாகவே செல்ஃபீடு தான், ஒரு பிரச்சனை கிடையாது. இது போக வந்து ஒரு சில ஆளுங்க 1-2 பேர் வந்து என்கிட்ட வந்து ஹேண்ட் ஃபீடிங்கில் காக்டெயில்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2 நாள் 3 நாள் முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக 2 சிக் தான் அவைலபிளாக இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த கிளைமேட்டு சரியில்லை, நிறைய பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, கொஞ்சம் நாள் கழிச்சு ப்ரீடிங் போட்டுக்கலான்ட்டு. ஸோ எப்படி ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே எப்படியும் போடுவேன், இங்கே பார்த்துருங்க, தேவையான நாட்கள் கேட்டுடுங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து இது அல்பினோ சீரிஸ் தான். சரிங்களா, 2 சிக்குமே அதுவுமே சேம் மாதிரி தான். அது வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்கை பொறுத்தவரை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவர் வந்து கேரண்டி போட்டு தர மாட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் சேஃபாக நிறைய இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், பிரச்சனை இல்லை. சரி, நம்ம இப்போ வந்து இந்த இதுக்குள்ளேயே வருவோம். இப்போ வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் பீஸோடைய ப்ரைஸ் வந்து 1500 சொன்னாங்க. சரிங்களா, இது இப்போ மொத்தமாக லாட்டாக 5 பீஸ் சேர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 7,000 முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பேசி அவங்ககிட்ட டேரெக்டாக இது பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறையலாம். ஓகே, சரி தானே? சரி, ஓகே, நம்ம 2 நாள் 3 நாள் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய். இந்த வீடியோ முடிக்க கொஞ்சம் டைம் இருக்கும், அது வரைக்கும் அந்த பாண்ட் செட்டப்பை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.